ஹாய் ஹலோ வெல்கம் டு லச்சூஸ் கைமணம். இது பார்த்திங்கன்னா மதுரையில் வந்து தெப்பக்குளம் ரோட் தான். தெப்பக்குளத்தை க்ராஸ் பண்ணி ஆஃப்டர்நூன் லன்ச் சாப்பிட்றதுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த தெப்பக்குளத்துக்கிட்ட ஈவினிங் டைமில் நிறைய சேட் ஐட்டம்ஸ், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் நிறைய சின்ன சின்ன கடைங்கள்லாம் இருக்கும். ஈவினிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பரான ஸ்பாட் தான். அந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா 2 வெஜிடேரியன் ஹோட்டல் இருக்குது. ஒன்று சபரிஸ், இன்னொன்று வந்து அம்மன் ஹோட்டல் இருக்குது. இந்த அம்மன் ஹோட்டலுக்கு தான் வந்திருந்தோம். நான் பொரியலெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் ஃபுட்டு வந்து கம்ப்ளீட்டாகவே வர்ஸ்ட்டாக தான் இருந்துச்சு. சுத்தமாக நல்லா இல்லை. காசு பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்டுக்கும் கொடுக்குற காசுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. இவங்க ஊற்றுறாங்கல்ல இந்த நெய்யை பார்த்து தான் கொஞ்சம் மக்கள் ஏமாந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன். சாம்பார் இதுக்கப்புறம் வந்த ஒன்று கூட நல்லாவே இல்லை. எங்கள் கூட வந்து மதுரைக்காரங்க தான் உட்காந்துருந்தாங்க. ஆமாங்க, வெஜ்ஜு வந்து ஒன்றும் நல்லா இருக்காது, நீங்கள் நான்வெஜ்ஜுக்கு தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. வெஜ் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வெஜ் பிரியாணிக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. அப்படி ஒரு டேஸ்ட். ஃபைனலி பரோட்டா சேஃபாக சைடுக்கு ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா பரோட்டா மாதிரியே இல்லைங்க. மதுரையில் போயிட்டு இப்படி ஒரு பரோட்டாவை நான் சாப்பிடுவேன்னு என் வாழ்நாளில் நினச்சே பார்க்கல. இதுக்கு தான் நான் மோஸ்ட்லி வெளியில் ஹோட்டல் போய் சாப்பிட்றதையே நாங்கள் வச்சுக்கிறது இல்லை. ஏன்னா எப்படியானாலும் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும், எஸ்பெஷலி வெஜ்ஜு சாப்பிட்றப்போ. சரி, நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்துக்கலாம். அவங்களுமே எங்களுக்கு வந்து நான்வெஜ் தான் சஜஸ்ட் பண்ணாங்க. ஒரு 2-3 கதையும் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதே திருமலை நாயக்கர் மஹாலுக்கு வந்துட்டோம். ஸோ அங்கே இருந்த இரிட்டேஷன் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டலில் இருந்த இரிட்டேஷன் மஹால்குள்ளார வந்த உடனே கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ஒவ்வொரு பில்லரும் எவ்வளோ பெருசாக இருந்துச்சு தெரியுங்களா. நல்லா ஒளிஞ்சு விளையாடிட்டு இருந்தோம். நான், சைந்தவி, அதுக்கப்புறம் அவங்க அப்பா எல்லாம் 3 பேரும் ஹைட் அண்ட் சீக் விளையாடணும். கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு அங்கே வந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் சைந்தவியோட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அவங்க வந்து நானுங்களும் உங்களோட சேர்ந்து விளையாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நல்ல விளையாடி டைம் ஸ்பெண்ட் பண்ணி கடைசியாக மஹால் க்ளோஸ் பண்ணுற நேரத்துக்கு தான் நாங்கள் வெளியில் வந்தோம். நாங்கள் போனதே பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 3:30 போல் தான். ஏன்னா நாங்கள் எல்லா கோவில் முடிச்சுட்டு லன்ச் முடிச்சுட்டு தான் இந்த நாயக்கர் மஹாலுக்கு வந்தோம். பாப்பாவுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. ஏன்னா இது ஃபஸ்ட் டைமாக அவள் வந்து ஒரு பெரிய ஸ்பேஸு வந்து பார்க்குறா, அதுவும் ஒரு பேலஸை பார்க்குறா. அவளுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அண்ட் ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான். அண்ட் அந்த காலத்தில் எப்படி இதை கட்டியிருப்பாங்கன்னே தெரியுங்களேங்க. ஏன்னா அதனோட ஆர்கிடெக்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. ஒவ்வொரு டோமே ஒன்றுத்த காட்டிலும் இன்னொன்றுத்துக்கு வந்து நிறையவே டிஃப்ரென்ஸ் காமிச்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு பர்சனலி இந்த இடம் ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட். ஏன் அப்படின்னா வர்றவங்க வந்து நல்லா ஃப்ரீயாக விளையாடலாம். அவங்களுமே சின்ன பிள்ளைங்க மாதிரி இங்கே நிறைய பேர் ஓடி பிடிச்சி விளையாடுறது, கண்ணாமூச்சி விளையாடுறது, இந்த மாதிரி நிறைய விளையாடிட்டு இருந்தாங்க. அண்ட் இங்கே வந்து டான்ஸ் பண்ணி வீடியோ எடுக்கிறது அண்ட் ஃபோட்டோஸ், நிறைய சினிமேட்டிக் ஃபோட்டோஸ் எடுக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சைந்தவிக்கு ரொம்ப நாளாக இந்த மாதிரி வீல் வாங்கணும்னு ஆசை. அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த பசங்க பொண்ணுங்க எல்லாம் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதில் உட்காந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறது எப்படி அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தா. அவளுக்கு நான் வாங்கி தரணும்னு அவள் ரொம்ப விருப்பப்படுறா. பட்டு நான் தான் வாங்கி தராமல் ஏமாற்றிட்டுருக்கேங்க. அவள் ஒரு 2.5 இயர்ஸாக இது கேட்டுட்ருக்கா வாங்கி தர சொல்லி. நான் தான் வாங்கி தராமல் அவளை ஏமாற்றிட்டே இருக்கேன். இதை நான் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னா இந்த பர்த்டேக்காச்சும் எனக்கு வாங்கி தாங்கம்மா அப்படின்னு கேட்டால் ஃபார் ஷூர், ஆனால் நான் வாங்கி தர மாட்டேன். ஸோ ஃபைனலி இங்கே வந்து நாங்கள் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டு மதுரை பூ மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு போயிருந்தோம். பூவெல்லாம் பயங்கர விலைங்க, எக்கச்சக்கமான விலை. அதுக்கப்புறம் தாமரைப்பூ மாலை அண்ட் விதவிதமாக நிறைய பூ வச்சுருந்தாங்க. எங்கள் ஊரை தாண்டி நான் பச்சை மல்லி, அதாவது முல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, பச்சை முல்லை, அதை வந்து நான் மதுரையில் பார்த்தேன். சென்னையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆம்பூர் மல்லி தான் கிடைக்கும், அது பச்சை முல்லை கிடைக்காது. அங்கே இருந்தது. ஸோ அதெல்லாம் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு நாங்கள் நேராக வந்து மாட்டுத்தாவணியில் ஃபேமஸ் ஜிகர்தண்டான்னு சொல்லிட்டு சந்தோஷோட கடை இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு ஜிகர்தண்டா சாப்பிட்டுட்டு பஸ் ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ ஜாலியாக எங்களோட ட்ரிப்பை முடிச்சுட்டு ஃபைனலி ஜிகர்தண்டாவோட எண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் மதுரையை விட்டு கிளம்பிட்டோம். ஸோ இங்கே ஜிகர்தண்டா வந்து
அந்த ஃபேமஸ் அவங்க பிராண்டில் என்ன மாதிரி செய்வாங்களோ அதே தான் ஆத்தென்டிக் ஃப்ளேவர்ஸ். சூப்பராக இருந்தது. என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு பஸ்ஸில் வந்து மிச்சம் இருந்த டிஃபனை சாப்பிட்டுட்டு நிலாவை பார்த்துட்டு அப்படியே படுத்தாச்சு. விடிஞ்சால் காலையில் சென்னை. ஸோ பேக் டு ரொட்டீன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வ்ளாக் வந்து தமிழ் நியூ இயர் வ்ளாக் தான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். பை பை.